Exercise 18A, question number 4. Here is an octagonal spinner 1, 2, 3, 4, 5, 6, 7 and 8 are marked on it. Write the probabilities of occurrence of the following events. Question என்ன அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு octagonal spinner இருக்கு. octagonal அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 8 sides இருக்க மாதிரி ஒரு spinner இருக்கு. அந்த spinnerல என்ன பண்றாங்க அப்படின்னா 8 sides ஒவ்வொரு சைடுலயும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்படின்னு சொல்லி நம்பர்ஸை மார்க் பண்ணிருக்காங்க. மார்க் பண்ணிட்டு கீழே இருக்கிற क्वेश्चंस உடைய probability கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் A क्वेश्चन பாருங்க. ஸ்பின்னர் lands on 4. சோ அத ரொட்டேட் பண்ணும்போது ஸ்பின்னர் இருக்கு ரொட்டேட் பண்ணும்போது 4ங்கற நம்பர்ல வரணும் அப்படினா அதோட probability என்ன அப்படினு சொல்லி கேக்குறாங்க. சோ probability கண்டுபிடிக்கணும் அப்படினா அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன ஃபார்முலா சொல்றோம் அப்படினா total number of favorable outcomes divided by total number of possible outcomes. So இந்த favorable outcomes அப்படினா favorable outcomeனா நமக்கு தேவையானது எதுன்னு பாத்தீங்க அப்படினா நம்பர் 4 இதுதான் தேவை. 4 பாத்தீங்க அப்படினா one time மட்டும் ரொட்டேட் பண்ணும்போது ஒரே ஒரு 4 மட்டும் தான் வர முடியும். சோ என்ன எழுதலாம் அப்படினா favorable outcome 1 by total number of possible outcomes. Possible outcomes அப்படினா எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு 8 நம்பர்ஸ் இருக்கு. சோ 8 possibles இருக்கு. So 1 by 8 அப்படினு சொல்லி எழுதலாம். Next B question பாருங்க. Spinners lands on an even number p of even. So question என்ன சொல்றாங்க அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படினா அந்த ஸ்பின்னர் இல்லையா அந்த ஸ்பின்னர் அப்படிங்கற ரொட்டேட் பண்ணும்போது அது ஈவன் நம்பர்ல வரணும் அப்படினா அதோட probability என்ன அப்படி சொல்லி கேக்குறாங்க. இந்த நம்பர்ஸ் எதெல்லாம் ஈவன் நம்பர்னு பாருங்க 2 4 6 8. சோ இதெல்லாம் ஈவன் நம்பர். இப்போ எத்தனை நம்பர் இருக்க முடியும் 4 நம்பர்ஸ். So total number of favorable outcomes 4 by total number of possible outcomes 8 possibles இருக்கு. So 4 by 8. 4 டேபிள டிவைட் பண்ணோம் அப்படினா 1 4 is 4 2 4s are 8. So answer is 1 by 2. Next C question. Spinners lands on 10. So 10 ல நம்பர் 10ங்கற நம்பர்ல அது நிக்கணும் அப்படினா அதுக்கான probability என்ன அப்படி சொல்லி கேக்குறாங்க. இங்க இருக்குது என்ன இருக்கு 8 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கு 10 னு ஒரு நம்பரே இல்ல. இது இல்ல அப்படினா அது impossible event 0 னு சொல்றோம். Next question D question பாருங்க. Spinner lands on a number less than 4. So 4 க்கு கம்மியா இருக்கிற நம்பர்ஸ்ல இருக்கணும் அப்படினா அதோட probability என்ன அப்படி சொல்லி கேக்குறாங்க. 4 க்கு கம்மியா அப்படினா என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு பாருங்க 1 2 3 இதெல்லாம் 4 விட கம்மியான நம்பர்ஸ். சோ இதெல்லாம் 1 2 3 அப்ப எவ்வளவு நம்பர் இருக்கு 3 நம்பர்ஸ் இருக்கு. சோ favorable outcome 3 by possible outcomes 8. So 3 by 8 அப்படிங்கறது அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் E क्वेश्चन பாருங்க. P of less than 9. less than 9 அப்படினா 9 விட கம்மியா இருக்கிற நம்பர்ஸ் வரணும் அப்படினா அதோட probability என்ன அப்படி சொல்லி கேக்குறாங்க. 9 விட கம்மியா இருக்கிற நம்பர்ஸ்னா எல்லா நம்பருமே 9 விட கம்மியா இருக்கு. சோ 8 நம்பர்ஸ் நம்பரை விட 9 விட கம்மியா தான் இருக்கு. சோ அதனால 8 அப்படினு சொல்லி favorable outcomes எடுத்துக்கலாம். அதே மாதிரி possible outcomes எவ்வளவு இருக்கு 8 இருக்கு. சோ 8 8 ஆல டிவைட் பண்ணோம் அப்படினா ஆன்சர் 1. நெக்ஸ்ட் F question. P of 3 to 6. 3 ல இருந்து 6 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ் வரணும் அப்படினா அதோட probability என்ன அப்படி சொல்லி கேக்குறாங்க. 3 ல இருந்து அப்படினா 3 எடுக்கலாம் 4 5 6 எவ்வளவு நம்பர்ஸ் வருது அப்படினா 4 நம்பர்ஸ் இருக்கு. So total number of favorable outcomes 4 by வேற என்ன சொல்லுவோம் possible outcomes. Total number of possible outcomes 3. 4 டேபிள டிவைட் பண்ணோம் அப்படினா 1 by 3. So இதான் இதோட ஆன்சர்ஸ்.